நண்பர்களே, காலை வணக்கம். இது என் வீட்டின் பின்புறம் உள்ள சிறு தோட்டம். ஏற்கனவே என் மனைவி முன்முறை இருக்க தோட்டத்தை படம் எடுத்து போட்டிருக்காங்க. இதில் பாருங்க, மல்லிகை கொடி, அப்படியே ஒரு அருமையான பப்பாளி மரம் பழுத்திருக்கு பாருங்கள். காய் பாருங்கள் அவ்வளோ புதுசாக இருக்குன்னு. ஒரு எலுமிச்சை இன்னும் காய்க்கல. அந்த காம்பவுண்டோட படம் இருக்கிறது வெற்றிலை கொடி, அருமையான சுவை. வேணால் நீங்கள் எப்போனாலும் பறிச்சிக்கலாம். இது மாமரம் 2 வச்சுருக்கேன். இந்த வருஷம் பூக்கலை, அடுத்த வருஷம் பூத்துரும் கண்டிப்பாக. இது மாதிரி கொய்யா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி பூக்கலை, நல்லா வளர்ந்துருந்துச்சு பூக்கலை. அதில் பேசினேன், தயவுசெய்து பூத்துருப்பா கொய்யா, எல்லாருக்கும் பயன்படுத்துங்க. அடுத்த வருஷம் நல்லா பூத்து காய்ச்சிருச்சு. ஏகப்பட்ட கிளிகள் அணில்கள் பழத்தை உண்டது போக ஒரு 4 பழம் கிடைக்கும் டெய்லி. அது என் வீட்டில் 2 கிளி இருக்குது, பச்சை கிளி. அது கொடுத்துருவேன், நாங்கள் சாப்பிட்ருவோம். அருமையான சுவையாக இருக்கும். செம்பருத்தியும் வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ பாருங்கள், அழகாக இருக்குது. ஒரு கருவேப்பிலை கொண்டு இப்போ தான் முளைச்சி வருது. அதுக்கு டெய்லி ஸ்பெஷல் கேர். அது எடுத்து வச்சா பட்டுன்னு சொல்லி அந்த கல்லுக்கு நடுவில் வளர விட்டேன். மரங்களிடம் பேசுங்கள், அவை உங்களை புரிந்து கொள்ளும். மரங்களை இனி வெட்டாதீர்கள், அவை மனிதருக்கு பயன் தரட்டும். இவ்வளோ அருமையான வரிகள் பார்த்தீங்களா? ஸோ உங்களால் முடிஞ்சது 2 மரம் வச்சிங்கன்னா அது பெரிய புண்ணியம். இன்றே செய்யுங்கள், அது நன்றே செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.